பொன்னான நேரத்தை எங்களுக்காக வந்து இந்த நேரத்துக்கு செலவு பண்ண லூர்து டீச்சருக்கு ரொம்ப நன்றி. நம்மளுடைய ஒர்க்கர் வந்து நம்ம நிலத்தெல்லாம் விரும்புவார். அவர் வந்து பேசுவார். ஆமா வீடியோ எடுக்க எனக்கு இல்ல எல்லாருக்கும் 3ஆம் தேதி கன்ஃபார்ம். என்ன வேணா உட்காருறீங்களா? ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்துடுற ஓரமா. வந்து இந்த பாரம்பரிய திருவிழால என்னென்ன சிறுதானியத்துல என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை வந்து நீங்க வந்து டெய்லி குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாவும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லையா டெய்லி அதை இப்போ இவங்க வந்து இந்த பேரண்ட்ஸ் சொன்னாங்க அவங்க குழந்தை வந்து கொஞ்சம் ஒபிசிட்டியா இருக்கான்னு சொல்லிட்டு இதையே தான் வந்து அவங்க வீட்டில் எல்லாருமே பழக்கம் பண்ணிக்கிட்டாங்களாம். அது ரொம்ப நல்ல விஷயமா, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. முதல்ல அந்த ஒரு குழந்தைக்காக உங்க ஃபேமிலியே வந்து இந்த சிறுதானியத்தை செஞ்சு சாப்பிட்றாங்களாம். இது நல்லா ஹெல்த்துப்பா, கால்சியமும் அயனும் நிறைய கிடைக்கும் இதுல. நம்மளுக்கு வந்து வெறும் ரைஸ் ஃபுட்டே சாப்பிட்டாதான் சுகர் அது மாதிரிலாம் வருது. அதனால கூடிய மட்டும் இது மாதிரி உணவை வந்து எப்படி நம்ம ஒரே மாதிரி சாப்பிட்டா பிடிக்காது குழந்தைங்களுக்கு. விதவிதமா சமைச்சு எப்படி சாப்பிடலான்றதுக்காக தான் இதை வந்து நீங்க எல்லாருமே செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. சரிங்களா? தேங்க்யூ. பேசு மதர்ஸ் தான் சொல்லணும். சரிம்மா, நீங்க யாருன்னா ஒருத்தர் வந்து பகிர்ந்துக்குங்க. வாங்க வாங்க வாங்க, யாராவது மதர் வாங்க. அதை வீடியோ எடுத்தீங்களா? ஒரு மதர் வந்து எல்லாரும் வேண்டாம். இவங்க பேசுறாங்க. இந்த மதரு சொன்ன மாதிரி நானும் இந்த பாரம்பரிய உணவு எங்க வீட்லயும் நிறைய பிள்ளைகளுக்கு கொடுப்போம். ஷார்ட்டா சொல்லணும்னா அதோட ரிசல்ட் என்னன்னா, என் பொண்ணுக்கு 4 வயசு ஆகுது, இன்னொரு பொண்ணுக்கு 2 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு சளி ஜுரண்டி வரைக்கும் ஒரு வாட்டி கூட நான் ஏதாவது ஒரு நாள் ஒண்ணு அந்த வரகரிசியில தயிர் செஞ்சு கொடுப்பேன். அது மாதிரி என்னன்னா வாரத்துல ஒரு 3 நாள் தான் கொடுப்பேன். அது நமக்கு தெரியல. அது போக போக ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா, மற்ற பிள்ளைங்களை கம்பேர் பண்ணும்போது யாரும் நம்ப மாட்டாங்க. டீச்சர் கூட தெரியும், போன வாரம் ரொம்ப அவளுக்கு கோல்டா இருந்துச்சு. இதனால ஆட்டோமேட்டிக்கா அந்த நோய் சக்தி வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுது. இது வரைக்கும் 2 பேருமே நான் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போனதில்லை. அதுக்கு மெயின் காரணம் இது மாதிரி தான். வரகரிசி, அப்புறமா நிறைய கை மருந்து இதெல்லாம் வந்து கொடுப்பேன். இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல வந்து நம்ம நிறைய மாடர்ன் நோக்கி ஓடிட்டு இருக்கோம், அதெல்லாம் மறந்துடுறோம். ஸோ இப்போ நெட்ல அதோட ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். அதுக்கு எக்ஸாம்பிள் என் பிள்ளைகள் தான். நீங்களும் செஞ்சு பாருங்க, அப்புறம் உங்களுக்கும் வந்து அது பிள்ளையோட ஹெல்த்ல நம்மளுக்கு தெரியும். ஏதாவது ஒரு 2 ஒன்று சொல்லுமா, எனக்கு தெரிஞ்சது. நீங்க கேழ்வரகு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா, நம்ம இட்லி தோசைக்கு பாத்தீங்கன்னா பச்சரிசி, உளுந்து அந்த மாதிரி தான் போடுவோம். அந்த மாதிரி போடாம கேழ்வரகு வெறும் உளுந்து மட்டும் வெந்தயம் போட்டு அரைச்சு கொடுத்தாலே அந்த இட்லி தோசை சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா வெயிட் லாஸ் ரொம்ப கம்மியாகுது. என் பொண்ணு 44 kg இருக்கா. நான் 1 month அதை ஃபாலோ பண்ணேன். பார்த்தா டோட்டலா 4 kg குறைஞ்சிட்டேன். பொண்ணு வெக்கப்படுறாங்க. நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னா வெயிட் லாஸ் பண்றதுக்கும் நல்லா யூஸ் ஆகும். என்ன ரொம்ப நல்லா இருக்கும். வேற யாராவது சொல்றீங்களா? பிரச்சனை
ஏன்னா எங்க யாருமே சோ அவருக்கு அந்த இது லைட்டா இருக்கிறதுனால இந்த மாதிரி சரி அது கேட்கலாம் இது ஃபீட்பேக் கூட கொஞ்சம் எடுத்துக்கம்மா ஃபீட்பேக் கூட ஒருத்தர் களி செய்யலாம் ராகி களி செய்யலாம் ஒரு ஒயிட் பேப்பர் எல்லாம் கொடுங்க ஃபீட்பேக் அப்படியே எடுத்துட்டு அதையே வைக்கலாம் ஒயிட் பேப்பர் இருந்தா அப்படியே மணி 12